பேஜ் ஆஃப் ஏரியல். அழகா இருக்கு, கலரே அழகா இருக்கு. ஸோ இந்த ஏஞ்சல் ஏரியல் வந்து வந்திருக்காங்க. இப்போ ஏப்ரலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேயபிள், கிளவர், எஜுகேட்டட் அண்ட் பேலன்ஸ். நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் என்ன வரும்ன்றதை கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ லைஃப் இஸ் வண்டர்ஃபுல், thrive through the power of positive thinking and inspiring success. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மார்ச் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஏப்ரலுக்கானது வந்து இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஷார்ட் மேம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபெப்ரவரி மந்த்துக்கு கலர் சொல்லணும் மேம் நம்ம. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆமாம், வயலட் கலர். ஆமாம் மேம். அதுவும் வேலண்டைன்ஸ் டேலாம் வருது ஃபெப்ரவரி மந்தில். நம்மளோட டேபிள் கிளாத் வெல்வெட்டும் வந்து பர்பிளாக இருக்குது, இதுவும் பர்பிளாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அவங்க வந்து பிப்ரவரியில் அணைஞ்சிக்கலாம்னா லைட் ப்ளூ, இந்த மாதிரி பர்பிள், அதுக்கப்புறம் எல்லோ கலரில். அப்படியே காட்டுங்க மேம் அந்த பர்பிள் அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலர்ஸை வந்துட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அதாவது இந்த நேம் போர்டில் இருக்கிற சுற்றி காடை சுற்றி இருக்கிற கலர் யூஸ் பண்ணலாம். உள்ளே இருக்கிற கலர்ஸு இந்த மாதிரி லைட் க்ரீன், டார்க் க்ரீன்ஸ், இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து இந்த ஏஞ்சல் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு வந்து சொல்யூஷனாக வந்து கிடைக்கும். இந்த கலர் தான் சொல்கிறாங்க மேடம், இந்த கலர் தான் சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற ஏஞ்சல் வியர் பண்ணியிருக்கிற கலரும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கை ப்ளூ ஃபுல்லாக இருக்கிற இந்த பர்பிள் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெப்ரவரிக்கு. ரொம்ப அழகாக இருக்குது மேம், அதை நானும் வாங்கி பார்க்குறேன். இப்போ வந்து ஏப்ரல் மந்த்துக்கு போவோம். ஷார். பேஜ் ஆஃப் ஏரியல். அழகா இருக்கு, கலரே அழகா இருக்கு. ஸோ இந்த ஏஞ்சல் ஏரியல் வந்து வந்திருக்காங்க. இப்போ ஏப்ரலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேயபிள், கிளவர், எஜுகேட்டட் அண்ட் பேலன்ஸ். கண்டிப்பாக. ஸோ இதுக்கான மகத்துவத்தை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா an excellent opportunity will be offered to you. வெரி நைஸ். அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்றது. ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் தி பர்சியூட் ஆஃப் எஜுகேஷன், டைம் டு கெட் டு ஒர்க். வெரி நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்களே பார்த்துட்டு வாங்களேன், எல்லா ஜான்வரியிலேருந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் முன்கூட்டியே நீ வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்றத அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸும் உங்கள் கையிலே வந்து கொடுக்கப்படுது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நீங்கள் ஆக்ஷனில் இறங்கணும், எந்தவா இருந்தாலும் ஆக்ஷன் இறங்க தயங்காதீங்க. ஸோ இப்போவும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கான விஷயத்த வந்து டைம் டு ஒர்க். அப்போ புத்திசாலித்தனமாக வந்து வர வாய்ப்புகளை வந்து நேரத்தை வந்து துரிதமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏரியல் வந்து சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ ஏஞ்சல் ஏரியலுடைய முக்கியமான விஷயமே வந்து இறங்கி வேலை செய்கிறது. கண்டிப்பாக அந்த ஏரியலையும் காட்டுங்க மேம், பார்க்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஒரு ஆக்ஷனையும் வந்து போடுறதுக்கு தயங்க வேண்டியதே இல்லை. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், யார் மூலியமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது அதில் தயங்காமல் நம்ம மார்ச் மந்த்துக்கு சொன்ன மாதிரி அது கரெக்டானதாக இருக்குது, ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இது உகந்ததாக இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காமல் இறங்கிடலாம். கண்டிப்பாக. அவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் மேம் இதில் காட்டியிருக்க மாதிரியே பாருங்க, பிங்க். என்னோட ஃபேவரட் கலர் மேம். பிங்க் இருக்குது, லைட் பர்பிள் இருக்குது, அதே மாதிரி கோல்டன் கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கலர்ஸை வந்து வேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஏரியல் நம்ம கூடவே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான ஃபாலோ கார்டு. இப்போ வந்து மே மந்த். டூ ஆஃப் மைக்கேல். சூப்பர்ல. ஸோ டூ ஆஃப் மைக்கேல் வந்து மே மந்த்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஆல் பி பெட்டர் இஃப் யூ ஜஸ்ட் மேக் அ டெசிஷன். ரொம்ப சீக்கிரமா வந்து டிசிஷன் எடுத்து ஓவர் அனலைசிங் எ ப்ராப்ளம், ஃபைண்ட் எ காம்ப்ரமைஸ். கிளியரா சொல்லிட்டாங்க. ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ அவங்க 1, 10, 19, 28 பிறந்தவங்களுக்கு கிளியரா என்னன்னா நல்ல ஒரு ஆக்ஷனையும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரதை யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா.
அதுக்கு தான் வந்து ஏஞ்சல் மைக்கேலே வந்து சொல்லிட்டார். வெரி நைஸ். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுக்கணும். இப்போ ஏதாவது நம்மக்கிட்ட வருதுன்னா ஓவர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுமா, இதெல்லாம் வந்து எனக்கு உகந்ததாக இருக்குமா, இல்லை என்னால் செய்ய முடியுமா, இது சார்ந்து ஏதாவது வந்து பேச்சுக்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஓவர் அனலைஸே பண்ணவே கூடாது. இப்போ இவங்களுக்கு உண்டான கலர் மேம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எல்லோ கலர் வந்து நிறைவா இருக்குது. வெரி நைஸ். அப்போ இவங்களுக்கு மேம் கலர் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் இருக்கு, வெரி நைஸ். பிங்க், லைட் பர்பிள் அதாவது ஏப்ரல் மந்த்துக்கு வந்து இவங்க இந்த கலர்ஸை வந்து பிங்க் கலரை யூஸ் பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் இருக்கு, லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், லைட் கோல்டன் கலர்ஸ்ல, கண்டிப்பா. எல்லோ கலர்ஸ்ல அந்த மாதிரி யூஸ் இந்த பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு நீங்க இந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிங்க் கலர் மாதிரி. அதே மாதிரி பர்பிளும் இருக்கு. ஸோ பிப்ரவரியிலயும் வந்து அவங்களுக்கு பர்பிள் வந்துச்சு, இதுலயும் வந்து பர்பிள் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு மேம் இந்த கலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ இருக்கு, அதே நேரத்துல நம்ம வந்து ஸ்கை இந்த சன்னோட இதுல இருக்கிற எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டன் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ஸ் வந்து இருக்கிறதால ஒயிட் கலர்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி இவங்களோட டிபிஸ்ல கூட வந்து இந்த மாதிரி யூனிகான் பொம்மைகள், அதாவது இமேஜஸ் வந்து வச்சுக்கலாம். அவங்க அடிக்கடி பாக்குற இடத்துல யூஸ் பண்றது, கீ செயின்ஸ்லாம் கூட யூனிகான். இப்பெல்லாம் நிறைய பேர் பேக்ஸ் எல்லாம் கூட, ஹேண்ட் பேக்ஸ், கிளச்சஸ் அந்த மாதிரிலாம் கூட வருது யூனிகான்ஸ்ல. கேர்ள்ஸ், விமென்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம். இப்போ ஜூன் மந்த்க்கு the sun. ஸோ ஆர்க்ஏஞ்சல் யூரியல். ஆமாம், அவங்க வந்து எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் என்ன வரும்ன்றதை கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ லைஃப் இஸ் வண்டர்ஃபுல், thrive through the power of positive thinking and inspiring success. வெரி நைஸ், வெரி நைஸ். ஜூன் மந்த்ல 1ஆம் தேதி அப்படின்னாலே அது சூரியனை தான் குறிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு சூரியனும் வந்துட்டாங்க. ஆமா, சோ குதிரையில வராங்கன்னாவே சக்சஸ்ஃபுல்லா வந்து நடக்கும் அப்படின்றத வந்து அதுவும் நேர்மறை சிந்தனைகள் வந்து நிரம்பிய மாதமா வந்து இந்த ஜூன் மந்த் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து அவங்க முக்கியமா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா திங்க் பண்ணி அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்களோ அப்போ அவங்களுடைய லைஃபே வந்து வண்டர்ஃபுல்லா அமையும்ன்றதே அப்படியே செய்யட்டும். அவங்க இவங்களுக்கு உண்டான கலர் மேம், இவங்களுக்கு உண்டானது பாத்தீங்கன்னா பர்பிள் வந்து ஆல்ரெடி இதுலயே வந்துருச்சு. ஸோ இவங்க இந்த இதுலேயே வந்து பர்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம், கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்ஸ் வந்ததுனால நம்ம சொன்ன மாதிரி ஹார்ஸோட இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முக்கியமாக என்னன்னா சக்ஸஸ் ரிலேட்டடாகவே தான் வந்து நல்லா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ஏஞ்சல் வந்து முழுமையாக உங்களுக்கு அடுத்த வருஷம் நல்ல சக்ஸஸ் இருக்கும் அப்படின்றத இதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுபடியே அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வெரி நைஸ். இது ஜூன் மாசத்துக்கு உண்டான ஏஞ்சல் அண்ட் அவங்களோட கலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஜூலை மந்த் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஷூர்.